பொதுவா பங்குச் சந்தையில ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா, கரெக்ட். கை உடைஞ்சா எக்ஸ்ரேல அந்த விரிசல் வெள்ளைக்கோடா தெளிவா தெரியற மாதிரி. எக்ஸாக்ட்லி. டாக்டர் அத பார்த்துட்டு இதோ இங்க தான் பிரச்சனை, இதுக்கு இதான் ட்ரீட்மெண்ட்னு ஈஸியா சொல்லிடுவாரு. ஆனா சில நேரங்கள்ல இந்த மார்க்கெட்ல சில கம்பெனிகளை பார்க்கும்போது அந்த எக்ஸ்ரே மிஷினே பழுதான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பா நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு சொல்றது ரொம்பவே குழப்பமா இருக்கும். அதேதான். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலோட இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். முதலீட்டாளர்கள் மற்றும் ட்ரேடர்களுக்காக விப்ரோ நிறுவனத்தோட மொத்த ஜாதகத்தையும் இன்னைக்கு நம்ம டீகோட் செய்ய போறோம். அதாவது விப்ரோ இப்போ ஒரு வேல்யூ டிராப் ஆயிருக்கா, இல்ல லாபத்தை அள்ளி கொடுக்க போற ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனியா மாறப்போகுதா அப்படிங்கறதா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். கரெக்ட். உங்களுக்காக பல ஆர்டிகல்ஸ், ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அனலிஸ்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான பிக்சரை கொடுக்க போறோம். இந்த ஜேர்னில உங்களுக்கு நிறைய ஆஹா மொமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க முன்னாடி சொன்ன அந்த எக்ஸ்ரே உதாரணம் விப்ரோக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும். ஏன்னா அவங்களோட ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப ஹெல்த்தியான கம்பெனிக்கான அறிகுறிகள் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு நாள்பட்ட நோயாளி மாதிரி ரொம்ப மந்தமாவும் இருக்காங்க. அது சாதாரணமா மேலோட்டமா பார்த்தா புரியாது. உள்ள இறங்கி ஒவ்வொரு டேட்டாவையும் அதோட காரணங்களோட சேர்த்து பார்க்கணும். சரி, முதல்ல அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அடிப்படை தரவுகளை பார்ப்போம். விப்ரோவோட ரீசெண்ட் வருவாய் பார்த்தீங்கன்னா சுமார் 90,892 கோடி ரூபாயா இருக்கு. லாபம் 13,332 கோடிகள். இது ஒரு நல்ல நம்பர் தான். ஆமா, இதோட பிஇ ரேஷியோ 14.8, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்ட் 5.86% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.6%, ஆர்ஓசிஇ 19.5%. இதெல்லாம் ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு சூப்பரான நம்பர்ஸ். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கூட 15,651 கோடி ரூபாய் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது. அப்படிதான் தோணும். ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, விப்ரோ நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பழைய நம்பகமான டீசல் கார் மாதிரி இருக்கு. ஓ, பழைய டீசல் கார். அது எப்படி விப்ரோவுக்கு செட் ஆகும்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களா? அதாவது, நீங்க அந்த டீசல் கார்ல ஆக்சிலரேட்டரை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அது சீக்கிரம் ஸ்பீட் எடுக்காது தானே. விப்ரோவும் அதே மாதிரி தான். கடந்த 10 வருஷத்துல அவங்களோட சேல்ஸ் growth வெறும் 7% மட்டும்தான். ஒரு பெரிய ஐடி ஜாம்பவானுக்கு 7%ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான வேகம். கரெக்ட். ஆனா அந்த கார் அதிக மைலேஜ் கொடுக்கும். விப்ரோவோட மைலேஜ் என்ன தெரியுமா? அந்த 5.86% டிவிடெண்ட் ஈல்டு தான். இன்னைக்கு பேங்க்ல எஃப்டி போட்டாலே 6-7% தான் வட்டி வருது. ஆனா ஒரு ஸ்டாக்கா இருந்துட்டு இவ்ளோ டிவிடெண்ட் தராங்க. முக்கியமா இந்த கார் நடுவழியில எங்கும் பிரேக் டவுன் ஆகி நிக்காது. ரொம்ப சேஃபான பயணம். உண்மைதான். அந்த டிவிடெண்டுக்காகவே நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னும் விப்ரோவோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மைலேஜ் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே ஒரு காரை வச்சுக்க முடியுமா? கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் விப்ரோவோட பங்கு விலை 28% சரிஞ்சிருக்கு. 28%ங்கிறது பெரிய அடி. ஆமா, மார்க்கெட் ரொம்ப ஸ்மார்ட். பேப்பர்ல அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16%ங்கிறது பார்க்க நல்லா இருக்கலாம். ஆனா சேல்ஸ் growth வெறும் 7% இருக்கும்போது இந்த ஆர்ஓஇ மட்டும் எப்படி இவ்ளோ அதிகமா இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு வரணும். ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ரெவென்யூ பெருசா வளரல, ஆனா லாப விகிதம் மட்டும் எப்படி இவ்ளோ ஹையா காட்ட முடியுது? இது இன்வெஸ்டர்ல குழப்புற ஒரு மாயையா? மாயேன்னு சொல்ல முடியாது. இதை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் சொல்லலாம். சாதாரணமா ஒரு கம்பெனி லாபத்தை திரும்ப பிசினஸ்ல போட்டு வளர்ந்தாதான் அது உண்மையான வளர்ச்சி. ஆனா விப்ரோ என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து ஷேர் பைபேக் பண்றாங்க. மார்க்கெட்ல இருக்கிற தங்களோட சொந்த பங்குகளையே அதிக விலை கொடுத்து திரும்ப வாங்குறாங்களா? அதேதான். அப்படி வாங்கும்போது மொத்த பங்குகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடும். ஷேர்ஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நம்பரும் ஆர்ஓஇ கணக்கிடும் அதிகமா தெரியும். இது பிசினஸ் வளர்ந்ததுக்கான அடையாளம் இல்ல, அவங்களோட ஈக்விட்டி பேஸ் சுருங்கினதுக்கான அடையாளம். வாவ், இது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். அப்போ அந்த டீசல் காரோட என்ஜின் கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகல. காரோட வெயிட்ட குறைச்சிட்டு மைலேஜ் அதிகமா காட்டுறாங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மார்க்கெட் அந்த நம்பர்ஸை நம்பாம கடந்த ஒரு வருஷமா ஸ்டாக்க போட்டு மிதிச்சிருக்கு. சரி, கார் மெதுவா போனாலும் இது எவ்ளோ பாதுகாப்பானதுன்னு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தெரியும் இல்லையா? இப்ப 25ஆம் நிதியாண்டு நிலவரப்படி விப்ரோ கையில 1,22,000 மில்லியன் ரூபாய் ரொக்கமா இருக்கு. அது மிகப்பெரிய அமௌண்ட். ஆமா, கடன்னு பார்த்தா டெப்ட் டு ஈக்விட்டி வெறும் 0.20லேருந்து 0.23 தான். ஆல்மோஸ்ட் ஜீரோ டெட் கம்பெனின்னு சொல்லலாம்.
மொத்த ஈக்விட்டி 8,30,400 மில்லியன் ரூபாயா இருக்கு. இந்த பேலன்ஸ் ஷீட் நிஜமாவே ஒரு இரும்பு கோட்டைங்க. உலகத்துல எந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தாலும் விப்ரோ அசங்காது. ஸ்பிரிட் ஆஃப் விப்ரோ அன்னு சொல்லிட்டு அவங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இரும்பு கோட்டைன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு அது அப்படி தெரியல. அந்த பழைய டீசல் காரோட டிக்கில ஒரு பெரிய பண மூட்டைய ஏத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. பணமுட்டையா? பின்னென்னங்க, டிக்கில இவ்ளோ பெரிய பாரம் இருந்தா கார் எப்படி வேகமா ஓடும்? கையில இவ்ளோ கேஷ், கடனும் இல்ல. இத வச்சு புது டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல புது கம்பெனிகளை அக்வயர் பண்ணலாம். அதை விட்டுட்டு கேஷா வச்சிருக்கிறது அவங்க கிட்ட பிசினஸ வளர்க்க புது ஐடியா எதுவும் இல்லங்கிறது தானே காட்டுது. இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நிறைய டாப் அனலிஸ்ட்களும் இதே தான் கேட்குறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில இப்போ ஏஐ, கிளவுடுன்னு ஜெட் வேகத்துல டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. இங்க ரொம்ப சேஃபா ப்ளே பண்றதே பெரிய ரிஸ்க் தான். விப்ரோ ரொம்ப வருஷமாவே இந்த அக்விசிஷன் விஷயத்துல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. அந்த தயக்கம் தான் அவங்க வளர்ச்சியை முடக்கி வச்சிருக்கு. இந்த கராரான அப்ரோச் எம்ப்ளாயீஸ் விஷயத்திலயும் இருக்கே. 2022ல மூன்லைட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 300 பேரை ஒரே நாள்ல வேலையை விட்டு தூக்குனாங்களே. ஆமா, அது கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்றதுக்காக எடுத்த முடிவு. உங்க டேட்டா எங்ககிட்ட சேஃபா இருக்கணும் யூரோபிக்க அந்த ஆக்ஷன் எடுத்தாங்க. கவர்னன்ஸ் படி அது கரெக்டான மூவ் தான். ஆனா இன்வெஸ்டர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க நேர்மையானவங்க ஓகே, ஆனா லாபத்தை எப்படி பெருக்க போறீங்கன்னு தான் கேக்குறாங்க. அது நியாயமான கேள்வி. இப்போ ரேஸ் ட்ராக்ல மத்த கார்களோட விப்ரோவை கம்பேர் பண்ணி பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்பவுமே ஒரு பிரீமியம் லக்ஸுரி செடான் மாதிரி. ரொம்ப ஸ்டேபிளான லீடர் அவங்க. ஆமா. இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. HCL டெக் அமைதியா லாப வரம்ப மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா விப்ரோ மட்டும் ரொம்ப பின்னாடி ஊர்ந்துட்டு வருது. இதுக்கு மெயின் காரணம் வெண்டார் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அமெரிக்கா, யூரோப்பால இருக்கிற பெரிய பேங்க்ஸ் எல்லாம் அவங்க ஐடி பட்ஜெட்டை குறைக்கும் போது 10 வெண்டார்ஸ்க்கு கொடுக்குற வேலையை 2-3 பேருக்கு மட்டும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிசிஎஸ் இல்ல இன்ஃபோசிஸா தான் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த மெகா டீல்ஸை பிடிக்கிற ரேஸ்ல விப்ரோ பெரும்பாலும் 3வது இல்ல 4வது சாய்ஸா மாறிடுறாங்க. இதுதான் அவங்க ஸ்லோவா இருக்கு மெயின் ரீசன். ஆனா இங்க தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். டிசிஎஸ் விட விப்ரோவோட வேல்யூவேஷன் மார்க்கெட்ல ரொம்ப சீப்பா இருக்கு. பி ரேஷியோ வெறும் 14.8 தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விப்ரோ சீப்பா கிடைக்குது, இது சூப்பர் வேல்யூ இன்வெஸ்டிங்னு நினைச்சு வாங்குறாங்க. மார்க்கெட்ல சீப்பா இருந்தா அதுக்கு பேர் வேல்யூ தானா? கண்டிப்பா கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய மாயா. ஒரு ஸ்டாக் சீப்பா இருக்குன்னா அது சீப்பா இருக்கிறதுக்கு கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் தொடர்ந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதால மார்க்கெட் அவங்களுக்கு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்க ரெடியா இருக்கு. அப்போ விப்ரோ சீப்பா இருக்குங்கிறது ஒரு வேல்யூ ட்ராப்னு சொல்றீங்களா? ஆமா, வேல்யூ ட்ராப்பா இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. சீப்பா இருக்குன்னு வாங்குவோம், ஆனா பல வருஷத்துக்கு அந்த பங்கு வளராமலேயே நம்ம பணத்தை முடக்கி போட்டுடும். விப்ரோ அவங்க டீல்ஸை எவ்வளவு ஃபாஸ்டா ரெவென்யூவா கன்வெர்ட் பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த வேல்யூவேஷன் கேப் மாறும். அப்போ அவங்க ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ற ட்ரை பண்றாங்களான்னு ரீசெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வச்சு பார்ப்போம். 26ஆம் நிதியாண்டோட Q3 ரிசல்ட்ஸ்ல வருவாய் 3.8% ஏறி 2,356 பில்லியன் ரூபாயா வந்திருக்கு. ஆபரேட்டிங் மார்ஜின் 17.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சைன் தான். ஆமா, ஆனா அதே குவார்ட்டர்ல ஒரு லேபர் லா பெனால்ட்டியால நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அந்த ஒன் டைம் சார்ஜை விட்டுட்டு பார்த்தா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் 33.6 பில்லியனா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். அந்த மார்ஜின் 17.6 உயர்ந்ததுக்கு காரணம் புது கிளைண்ட்ஸ் வந்தது கிடையாது, அவங்க உள்ளுக்குள்ளேயே செலவுகளை குறைச்சது தான். ஓ, காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்களா? ஆமா, ஐடி இண்டஸ்ட்ரியில பிரமிட் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதிக சம்பளம் வாங்குற மிடில் மேனேஜர்ஸை குறைச்சிட்டு கம்மி சம்பளத்துல ஃப்ரெஷர்ஸை நிறைய எடுப்பாங்க. இது மூலமா மார்ஜினை ஈஸியா ஏத்திடலாம். அதை தான் விப்ரோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. செலவு குறைச்சு லாபத்தை காட்டுறது ஓகே, ஆனா பிசினஸ் எப்போ வளரும்? Q4 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தா வருவாய் 22,000 முதல் 22,800 கோடிக்குள்ளேயும் லாபம் 3,200 இருந்து 3,600 கோடிக்குள்ளேயும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பெரிய growth எதுவும் தெரியலையே. நம்ம இன்னும் அந்த ஸ்டேபிளைசேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கோமா? ரொம்ப கசப்பான உண்மை என்னன்னா, இப்போதைக்கு எந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான அறிகுறியும் இல்ல. இது ஓட்டை விழுந்த படகை சரி பண்ற கட்டம்னு சொல்லலாம். ஓட்டை அடைச்சிட்டாங்க, அதாவது மார்ஜினை ஏத்திட்டாங்க. ஆனா படகை வேகமா செலுத்துறதுக்கான ஸ்பீட் போட் இன்ஜினை இன்னும் ஃபிட் பண்ணல. அப்போ ஏப்ரல் 2026 வரைக்கும் இதே நிலைமைதானா?
சரி, இதுவரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ், கம்பெனி ஹிஸ்டரி, ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கானது. இப்போ டெக்னிக்கல்ஸ் பக்கம் வருவோம். ஏப்ரல் 10, 2026 நிலவரப்படி விப்ரோ ஷேர் பிரைஸ் $204.85 ட்ரேட் ஆகுது. ஓகே. இதோட இம்மீடியட் சப்போர்ட் 199 இருந்து $200. அத உடைச்சா $189.16. மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து 206 இருந்து $208 வரைக்கும் இருக்கு. RSI பாசிட்டிவா 56.6ல இருந்தாலும் பிரைஸ் வந்து 50, 100, 200 நாள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் இருக்கு. ஒரு சாதாரண ட்ரேடர் இதை எப்படி பார்க்கணும்? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த 200 நாள் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிரைஸ் அதுக்கு கீழே இருக்குன்னா லாஸ்ட் 200 நாளா இதை வாங்கினவங்க எல்லாம் லாஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் ரேலி தான். ட்ரெண்ட் முழுசா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு 2-3 வாரம் ஹோல்டு பண்ணி லாபம் பார்க்க நினைக்கிற ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இதுல என்ன வாய்ப்பு இருக்கு? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்டாக். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மேல கீழன்னு போயிட்டு இருக்கும். அதனால பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். விலை 199க்கு வரும்போது வாங்கிட்டு 208க்கு போகும்போது செல் பண்ணிடலாம். ஆனா அந்த $189 சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா போடணும். இல்லனா ஆழமான சரிவுல மாட்டிப்பாங்க. அனாலிஸ்டிஸ் ரேட்டிங்ஸ் என்ன சொல்லுதான்னா, பெரும் பலவுல ஹோல்ட் அல்லது நியூட்ரல் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கான டார்கெட் பிரைஸ் 257 இருந்து 290 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. யாரும் இத ஸ்ட்ராங் பைன்னு சொல்லலையே. மார்க்கெட்ல ஹோல்ட் ரேட்டிங்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மறைமுக அர்த்தம் இருக்குங்க. உங்களை நாங்க வாங்க சொல்லல, அதே சமயம் லாஸ்ல விற்க சொல்லவும் எங்களுக்கு மனசு வரல அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆமா, ரொம்ப சேஃபா ப்ளே பண்றாங்க அனலிஸ்ட்ஸ். கண்டிப்பா. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஸ்டாக் சீப்பா இருக்கு, பேலன்ஸ் ஷீட்ல கடன் இல்ல, கேஷ் இருக்கு. சோ பிரைஸ் இனிமேல் பெருசா விழாது. ஆனா எப்ப ஏறும்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்ல பாசிட்டிவ், நடுத்தர காலத்துல நியூட்ரல், லாங் டேர்ம்ல இது ஒரு ரீபில்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. ரொம்ப தெளிவான அலசல். நம்ம விப்ரோவோட இன்ஜினை ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். பேலன்ஸ் ஷீட், குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், டெக்னிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டோம். இதை வச்சு விப்ரோ உங்களுக்கு செட் ஆகுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க ரொம்ப பொறுமையான ஆளு. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு டிவிடெண்ட் வந்தா போதும்னு நினைக்கிற இன்வெஸ்டரா இருந்தா விப்ரோ ஒரு நல்ல சாய்ஸ். ஆனா அக்ரெசிவ் growth எதிர்பார்க்கறவங்களுக்கு இது செட் ஆகாது. கரெக்ட். ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பிளே மட்டும்தான். சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு AI டெக்னாலஜி உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்கு இல்லையா? ஆமா, எல்லா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸும் ஆட்டோமேட் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான டைம்ல விப்ரோ தாங்கிட்ட இருக்கிற அந்த 1,22,000 மில்லியன் ரொக்கத்தை வச்சு புது AI ஸ்டார்ட் அப்ஸை அக்வயர் பண்ணாம அப்படியே அமைதியா இருந்தா என்னாகும்? அது நிஜமாவே ஒரு பெரிய டேஞ்சர் ஜோனுக்கு அவங்கள கொண்டு போகும். அதுதாங்க விஷயமே. இவ்ளோ பெரிய கேஷை டிக்கில வச்சுக்கிட்டு எந்த புதுமையும் செய்யாம மெதுவாவே வண்டிய ஓட்டிட்டு இருந்தா ஃபியூச்சர்ல விப்ரோ நிறுவனத்தையே வேற ஒரு பெரிய பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனி டேக் ஓவர் பண்ற நிலைமை வருமா? இவங்க கிட்ட நல்ல கிளையன்ட்ஸ் இருக்காங்க, கையில நிறைய கேஷ் இருக்கு. நாமளே இவங்கள வாங்கி அந்த பணத்தை எடுத்துக்கலான்னு யாராச்சும் யோசிக்க மாட்டாங்களா? இந்த ரிப்போர்ட் இன்னும் என்னென்ன ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய ஆங்கிள். கண்டிப்பா. சரி, ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமருங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கான எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுத்திருக்கோம். நாங்க சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் எப்பவுமே மார்க்கெட் ரிஸ்க்குக்கு உட்பட்டது. விப்ரோவோ இல்ல வேற எந்த பங்கா இருந்தாலும் உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க. இல்லனா உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நாங்க எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்கன்னோ விக்குங்கன்னோ நேரடியா ரெக்கமெண்ட் பண்ணல. ஆமா, உங்களோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் எப்பவுமே நல்லது. எக்ஸாக்ட்லி. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஒரு தெளிவான ஐடியா கிடைக்க இந்த அலசல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க.